நம்ம சிவாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் கலைத்துறையில் பணியாற்றிய ப்ரோக்ராம் டிவியில் வந்துட்டுருக்கு. அது பொதிகை சேனலில் இது 3ஆம் முறை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. முதல் எபிசோடு இன்னைக்கு, அடுத்த சண்டே, அதுக்கப்புறம் சண்டேன்னு சொல்லி 3 வாரம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை நானே டிவியில் பார்க்கும்போது ஹாப்பி. வாங்க. ஆனால் வீட்டில் ஒரு பையன் வேலை பார்க்க மாட்டான். இந்த 2 பையனையும் வேலைக்கு இவர் கூட்டிகிட்டு வந்து இவர் தான் சேர்த்து விட்டாரு. சேர்த்து விட்டு ஒரு பைசாவுக்கும் உதவல. ஆமாம், அதனால சொல்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியில் உனக்கு வேலை இல்லை, சரிம்மா? புரியுதா? உனக்கு எல்லா வேலையுமே வீட்டுக்குள்ளே தான். எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேம்மா. ஆமா, நல்லா சமைப்பியா? நீங்க சொல்லி கொடுத்தா அப்படி சமைச்சிருவேம்மா. எனக்கே சந்தோஷமா இருக்கு. பிளஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல. ஒருவேளை இறைவன் அருள் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை இடைவெளியா இருக்கலாம். கண்டிப்பா இப்ப போயிட்டு இருக்க நம்முடைய பக்தி பயணம் எப்படி நம்ம கையில என்ன இருக்குங்க? எல்லாமே இறைவன் கையில தானே இருக்குங்க. இந்த நேரத்துல இந்த நாள்ல இப்படி இருக்கணும்ன்றது அவனுடைய தீர்ப்பு இல்லைங்களா? நம்ம தீர்ப்பு கிடையாது. சில இடைவெளி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நாம் கலைத்துறையில மீண்டும் பணியாற்றல. அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பா அது நம்ம வேலை இல்லையா? வேலை என்பது இறைவனுக்கு சமம். ஏன்னா கலை என்பது நடராஜ பகவான் சிவபெருமானுக்கே பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்படியாப்பட்ட பணி நியாயமான முறையில் கிடைச்சா நான் மீண்டும் பணியாற்றுவேன். இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இது நம்ம வேலையாயிற்று. அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை, இறைவன் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலைக்கு உண்டான மரியாதை நாம் கொடுக்கணும். அப்படி நான் கலைத்துறையில் பணியாற்றிய எத்தனோ விஷயங்கள் இருக்கு. ஒரு 7-8 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 25-30 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இதோ பொதிகை சேனல்ல கதாநாயகியா கூட நான் பண்ணியிருக்கோம். கண்ணமாட்ட கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் நேம். அது கதாநாயகின்னு ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது சின்ன சின்ன நிகழ்வுகள் எத்தனோ இது. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்த ஆன்மீக விஷயங்கள் எத்தனோ, 26 கோயில் அம்மன் அலங்காரங்கள், இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் எத்தனோ இல்லைங்களா? சந்தோஷமா இருக்குங்க. மீண்டும் என்னுடைய கலைத்துறையில் பணியாற்றும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்த நல்ல கதாபாத்திரங்கள் வந்தால் நிச்சயமா நாம் பணியாற்றுவோம். ஏன்னா அந்த வேலை அல்லவா, இறைவன் கொடுத்த வேலையை நான் மதிக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் சிறு வயசுல இருந்து தெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி. தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுவது என்பது, பக்தி பண்ணுவது என்பது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு 2-3 வயசுல இருந்து அம்பாள் வழிபாடு பண்றேன். என் விஷயமே உயிராக நான் நினைக்கிறேன். அப்படி ஆன்மீக சொற்பொழிவு எத்தணும், பஜனைகள் எத்தணும், அம்மன் அலங்காரம் எத்தணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் என் வேலையாகும். இறைவன் கொடுத்த எந்த வேலையும் நாம் பழிக்க கூடாது. நிச்சயமா எந்த வேலையை நான் பணியாற்றினாலும் என்னுடைய ஆன்மீக விஷயத்தை நான் மறக்க மாட்டேன். என்னுடைய பக்தியை நான் விடவும் மாட்டேன். எப்பவும் இந்த பெண்மணியானது இறைவனுக்கே சொந்தம். அவங்க கொடுக்கக்கூடிய பணியை நான் நிச்சயமா நல்லா செய்வேன். ஓம் நம சிவாய பகவானே. இந்த கதாபாத்திரமானது எனக்கு திடீர்னு கிடைச்சது ஒரு கதாபாத்திரம். சென்னையில ஷூட்டிங், பொதிகை ஆபீஸ்ல. பெரிய எப்படி சொல்றது, பொதிகைன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். கவர்மெண்ட் சேனல் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம். சொல்ல வார்த்தை உண்டா? மறக்க முடியாத நிகழ்வு. அப்புறம் ஒரு 9-10 மணிக்கு ஒரு 15 இட்லி இல்ல 20 இட்லி கூட சாப்பிடுறேன், கட்டி சட்னியோட. அப்புறம் ஒரு 11-12 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது நிறைய கொஞ்சமா இருந்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணிக்கு நிறைய மில்ஸ், சுத்தி 13 வகை காய் நெய்யோட அப்படி சாப்பிடுவேன். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு அனச்சுவல் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு டப்பா ஐஸ்கிரீம். இது ஒரு பெரிய டைலாகுங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தா அப்பா புண்ணியநாதன் அப்பா அவர்களுக்கு இந்த நேரத்தை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புள்ள இந்த அளவுக்கு பெரிய டயலாக் பேசிடுமான்ற ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம புள்ள பண்ணிடும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனா ஒரு டவுட் அங்க இருந்து சில பேருக்கு இருந்தது. ஏன்னா இது அப்படி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு வெகுளியான ஒரு கேரக்டர், அவ்வளோ பெரிய டைலாக். ஏன்னா அங்க டீம்ல ஒர்க் பண்ண அனைவருமே ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அன்னைக்குதான் சென்னைக்கே போற ஷூட்டிங்காக, டைரக்ட் ஷூட்டிங்
ஃபோனில் தகவல் சொல்கிறாங்க, இந்த கதாபாத்திரம் இந்த ஒரு இதுமா சொல்லி ஃபோனில் தான் சொல்கிறாங்க, இந்த கதாபாத்திரம் இவ்வளோ டைலாக் இருக்குமா சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிடுறாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நான் வந்து டைரக்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தாங்க, டைரெக்டாகவே ஷூட்டிங் ஸ்பாட் தான். அங்கே போய் என்னுடைய கதாபாத்திரமானது நல்லபடியாக இறைவன் அருளால் அப்பா எப்படி என்ன ஒரு நிமிஷம் நிற்க வச்சு அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நமக்கு பொதிகை சேனலில் வாய்ப்பு கிடச்சிருக்குமா, எப்படியாவது இதை நல்லா பண்ணிடுமா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தோள் தட்டி அப்பா சொல்கிறாங்க. அப்படின்னா அப்பா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு என்கரேஜ் அதுதாங்க எல்லாருக்கும் வேணும் இல்லைங்களா? அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டேன், நான் என்னோட இறைவனை நினச்சிக்கிட்டேன். இதோ ஷூட்டிங் ஸ்பாட் ஆரம்பிக்க போகிறாங்க, பெரிய லென்த்தி டைலாக், எல்லாருமே கை தட்டுற அளவுக்கு தான் இதுங்க அந்த கதாபாத்திரம். எல்லாருமே கை தட்டினாங்க, உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நீ நல்லா பண்ணேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய டைலாக் ஒரு நிமிஷத்தில் பேசணுமே. ஏன்னா ஏற்கனவே ப்ராக்டிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட், டைரக்டர் ஷூட்டிங் அட்டன். இப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ண இந்த அழகான தருணத்தை நான் எப்படி மறக்கலாம்? இந்த வாய்ப்பினை கொடுத்த அப்படியான அப்பா அவர்களுக்கும் பிறகு இறைவனுக்கும் கொடான கோடி நன்றி. எல்லாத்துக்கும் மேல இறைவன் தானேங்க, அவன் செயல் இல்லாம எதுவும் நடக்காது இல்லைங்களா? கண்டிப்பா. அப்புறமா என்ன இருக்கு? மறக்க முடியாத ஒரு தருணம் பொதிகை சேனல்ல. கண்டிப்பா அடுத்த வாரமும் 9 மணிக்கு கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும். பொதிகை சேனல்ல கவர்மெண்ட் சேனல் இல்லைங்களா, கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும். கண்டிப்பா பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இதோட கலைத்துறையுடைய பயணம் முடிஞ்சிச்சானா கிடையாது, இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் மீண்டும் தொடரலாம் இல்லைங்களா? நம்ம கையில என்ன இருக்குங்க, எல்லாம் அவன் செயலால், எல்லாமே அதுதான் இல்லைங்களா? பகவானே நப்ப நீசன்னி சரஸ்வதி அன்னையன் தாயாரே போற்றி போற்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்த பொதிகை சேனல் டீம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ப்ரோக்ராம் பாருங்க. நல்ல ஒரு சிரிப்பான கதாபாத்திரம், நீங்களும் பாருங்க வாய்ப்பு இருந்தால். ஓம் ஓம் நம சிவாய். ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கும். மீண்டும் சொல்றேன், கலைத்துறையோடைய என்னுடைய பயணம் இது முடிவல்ல, மீண்டும் ஆரம்பிக்கலாம். அதுக்காக என்னுடைய ஆன்மீக பணி, தெய்வ பணிமை நான் என்னைக்குமே விட மாட்டேன், எப்பவுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் மூச்சு நிக்கிற வெள்ளி என் அப்ப நீசன், என் உலகம் அல்லவா, என் தாய் சரஸ்வதி, என் கலையின் தெய்வம் அல்லவா, என் தாயே அம்மையே, என் தாய் தந்தையே போட்டி போட்டியோ நம்ம சிவாய பகவானே. என்னுடைய இறை வழிபாடு எப்பவுமே நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் வந்தா, சிறந்த கதாபாத்திரங்கள் வந்தா, என்னோட வேலையை நான் நிச்சயமா கண்டிப்பா செய்வேன். ஓம் நம சிவாய. நன்றி அனைவருக்கும். வாய்ப்பு எல்லாமே இந்த அழகான கதாபாத்திரங்கள் பாருங்க. நன்றி. ஆமா கண்ணம்மா, கதக்கு கண்ணம்மா என்னம்மா? கண்ணம்மா கண்ணம்மாவா? கண்ணம்மா எந்த ஊரு? ஆந்திரால இருக்கிற கடப்பாச்சி இல்ல அப்பாவா? சரி, இங்க யாரும் சொந்தக்காரங்க கேட்டாங்களா? இல்ல இல்ல, நான் எங்க ஊர்ல இருந்து ஓடி வந்தேன்னா ஆந்திரால இருக்கிற கடப்பாச்சில இருந்து பஸ்ல ஓடி வந்துட்டேன். எனக்கு வேலையே தெரியல, சாப்பிட்டு மட்டும் தான் தெரியும். ஐயா பார்த்து எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் கார்த்தி அவருக்கு கிட்டயும் சொல்லிட்டு வேலை சொல்லி கொடுக்க சொன்னாங்க. கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் எல்லாம் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நம சிவாய பகவானே.